வணக்கம். வேல்டின்ற செய்திகளுடன் நான் நிரோஷன். ஹெஸ்போல்லாவின் தலைவர் இஸ்ரேல் மீதான அழுத்தத்தை தொடர உறுதியளித்த பின்னர் வடக்கு இஸ்ரேலில் 17 தனித்தனி தாக்குதல்களுக்கு ஹெஸ்போல்லா பொறுப்பேற்றது. தாக்குதல்கள் ராக்கெட்கள், ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் மூலம் தொடர்ச்சியான இஸ்ரேலிய முகாம்கள் மற்றும் இராணுவ தளங்களை தாக்கும் நோக்கம் கொண்டவை என்றும் அவர்கள் அறிவித்தார்கள். வான் பாதுகாப்பு சாதனங்களை கடந்து எத்தனை தாக்குதல்கள் இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கின என்பது தெளிவாக தெரியவில்லை. வெடிக்கும் மின்னணு சாதனங்கள் மூலம் தங்கள் உறுப்பினர்கள் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் ஹெஸ்போல்லா தடைப்படவில்லை என்பதை காட்டுவதற்காக இந்த தாக்குதல் அதிகரிப்பு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லாவுக்கு சொந்தமான சுமார் 30 ராக்கெட் லாஞ்சர்களையும் மற்ற உள்கட்டமைப்பு தளங்கள் மற்றும் ஆயுத சேமிப்பு வசதிகளையும் தாக்கியதாக தெரிவித்தது. அத்துடன் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில், அதாவது லெபனான் எல்லையில் வார இறுதியில் பயிற்சிகள் நடத்தப்படும் என்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் துருப்பு நடவடிக்கைகளில் தலையிடுவதை தடுக்கவும் இந்த பயிற்சி பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் விலகி இருக்குமாறு எச்சரித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் மற்றொரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எல்லைக்கு அருகில் உள்ள நகரங்களில் துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிச்சத்தம் கேட்கலாம் என்றும் ராணுவம் எச்சரித்துள்ளது. வியாழக்கிழமை தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லா இலக்குகளுக்கு எதிராக டசன் கணக்கான தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. இரு நாடுகளும் வேகமாக அதிகரிக்கும் மோதல்களை தெளிவாக காண தொடங்கியுள்ளன. லெபனான் அதிகாரிகளின் கூற்றுப்படி இதுவரை நடந்த போரில் ஒரு வருடத்தில் இது மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் ஒன்றாகும். லெபனானை தளமாக கொண்ட ஹெஸ்போல்லாவின் தலைவர் தனது துருப்புக்களை குறிவைத்து இந்த வாரம் லெபனானில் 2 நாட்கள் பீதியை ஏற்படுத்திய தொலைத்தொடர்பு சாதன வெடிப்புகளுக்கு இஸ்ரேலை பழிவாங்குவோம் என்று சபதம் செய்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் வந்தன. ஆனால் ஹெஸ்போல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா லெபனான் தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் கடுமையான விலையை செலுத்தும் என்று தனது ஆதரவாளர்களுக்கு உறுதியளித்து ஒரு உரையை நிகழ்த்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஜெட் போர் விமானங்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் அதிக ஓசை எழுப்பியபடி தாழ பறந்தது ஒரு போர்முனை காட்சியாக இருந்தது. இது இஸ்ரேலிய வான் வலிமை மற்றும் மேன்மையின் தெளிவான நிகழ்ச்சியாக தோன்றியது. சிறிது நேரத்திற்கு பின்னர் தெற்கு லெபனானில் வானம் இஸ்ரேலிய விமானப்படையின் ஜெட் விமானங்களால் நிரம்பியது. அதைத் தொடர்ந்து வந்த சத்தங்கள் குண்டு வீச்சுகளால் ஏற்பட்டது. 3 மூத்த லெபனான் பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றுப்படி இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனான் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலிய விமான குண்டுவீச்சு தாக்குதல்கள் கடந்த 11 மாதங்களாக நடக்கும் எல்லை தாண்டிய போரின் குணாதிசயங்களை விட தாக்குதல்களில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக உள்ளது. ஆனால் இது ஒரு முழு அளவிலான போரை விட குறைவாக தோன்றியது. லெபனானுக்குள் உயிரிழப்புகள் பற்றிய உடனடி அறிக்கைகள் எதுவும் இல்லை. அத்துடன் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் லெபனானில் பெரிய மக்கள் தொகை மையங்கள் மற்றும் நாட்டின் மைய பகுதி ஆகிய இரண்டையும் தவிர்த்து விட்டதாக தோன்றியது. இஸ்ரேலிய விரோதியான ஈரானால் ஆதரிக்கப்படும் ஹெஸ்போல்லா இஸ்ரேலுடன் நீண்ட காலமாக முரண்படுகிறது. இருதரப்பும் 2 தடவைகள் போர் புரிந்து விட்டன. ஆனால் அக்டோபரில் மற்றொரு ஈரானிய ஆதரவு குழுவான ஹமாஸுடன் இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. காசா போர் தொடங்கியதிலிருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஹெஸ்போல்லா தொடங்கிய தாக்குதல்களுக்கு கடுமையான பதிலடியை கொடுப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது.